வைக்கம் முகமது பஷீர்னு ஒரு எழுத்தாளன் கதை எழுதிட்டே இருந்தாராம். 2 நாளா எழுதிட்டே இருக்காரு, சாப்பிட மறந்துட்டாராங்க. திடீர்னு வயிறு என்னமோ பண்ணி இருக்குது, மூடி பண்ணி வச்சுட்டு புத்தகத்தெல்லாம் மூடிட்டு ஜிப்பா மாட்டிட்டு வேஷ்டி எல்லாம் கட்டிட்டு நேரம் சாப்பிட போயிருக்காருங்க. காசு எடுத்துக்கிட்டு போய் பார்த்தா சாப்பிட்டாரு, மசால் தோசை சாப்பிட்டாரு. கல்லாப்பெட்டியில வந்து ஜோவுல கை போடுறாரு, காசு இல்ல, காணோம். அவரு அதிர்ச்சி ஆயிட்டாரு. மனசுல படம் ஓடுது, மாவாட்டுற மாதிரி, டேபிள் துடைக்கிற மாதிரி எல்லாம். அந்த கல்லாப்பெட்டிக்காரங்கிட்ட போய் சொன்னாராம், ஐயா நான் ஒரு எழுத்தாளன், சாப்பிட்டேன், காசு கொண்டு வந்த ஞாபகம் இருக்கு, இப்ப இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் வீட்டுல இருந்து போய் கொண்டு வந்துடுறேன்னு. கல்லாப்பெட்டிக்காரன் சிரிச்சானாங்க. வைக்கம் முகமது பஷீர் எழுதிக்கிறேன், யாரடா ஏமாத்த பாக்குறேன் நானா டா சொன்ன உடனே இவருக்கு அலர்ட் ஆயிட்டார். வயசானவர், இல்லப்பா உண்மையா தான் கொண்டு வந்தேன், யார் கிட்டடா போய் சொல்றேன்னு ஆரம்பிச்ச உடனே நான் என்னப்பா செய்யறதுன்னு கேட்டிருக்காரு. திரும்பி பார்த்தா 60-70 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த ஹோட்டல்ல. அவர் சொல்றாரு, சட்டையை கழட்டுடான்னு. ஒரு நடுக்கம் ஆயிடுச்சான் அவருக்கு, சட்டையை கழட்ட சொல்றானேன்னு. திரும்பி பாக்குறாரு, 70 பேரும் வேடிக்கை பாக்குறாங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வைக்கம் பஷீர் சொல்லுகிறார், என் சட்டையை கழட்டு என்று ஒருவன் அவமானம் செய்கிறான், 70 பேரில் ஒருவருக்கேனும் 2 ரூபாய் கொடுத்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று தோன்றவே இல்லை, அவர்களுக்காகத்தான் நான் எழுதி கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். எழுந்திருச்சு அவன் அடிக்க வரும்பொழுது சட்டையை கழட்டி வச்சிட்டார். அடுத்ததான் அவன் சொன்னானா, கல்லாப்பெட்டிக்காரன் சொன்னானா, வேஷ்டியை கழட்டுடானா. அவரால் தாங்க முடியவில்லை, உடல் நடுங்குகிறது, வேஷ்டியை கழட்ட முடியல. துடிச்சு அவர் வேஷ்டியின் மீது கை வைத்ததை பிடித்துக் கொள்ளும் பொழுது வெளியில இருந்து ஒரு குரல் வந்துச்சான், வேஷ்டி எல்லாம் கழட்டாத சார், இரு சார். நேரா வந்தானா, வந்துட்டு 2 ரூபாவை எடுத்து கல்லாப்பெட்டியில வீசி அடிச்சுட்டு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு தர 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 தரன்னு அவரை இழுத்துட்டு வெளியில வந்து ஜிப்பாவை மாட்ட செய்து, என்ன சார் காசு யாராவது அடிச்சிட்டானா என்று கேட்டவன் தன் வேட்டியை அவிழ்த்து காட்டினான். அதில் 20 பணப்பைகள் இருந்தன. இதுல எது சார் உந்து என்று கேட்டானாம். அவர் அதிர்ந்து போனார். அதில் அவர் பணப்பை இல்லை. அவன் வைத்துக் கொண்டு இல்லையா சார் என்று நடந்தான். என் கண்கள் பணித்தன, என் உடல் நடுக்கம் தீரவில்லை. அவனை அழைக்க வேண்டும் போல் இருந்தது. அவனிடத்தில் நான் ஏதேனும் சொல்ல வேண்டும், எனக்கு அவன் பெயர் தெரிய வேண்டும், ஆனால் அவன் கண்ணில் இருந்து மறைந்து விட்டான் என்று சொல்லி வைக்கம் பஷீர் முடிக்கிறார். அவன் யாராக இருந்தால் என்ன, அவன் பெயர் எதுவாக இருந்தால் என்ன, என்னை பொறுத்த அளவில் இந்த வினாடியில் அவன் பெயர் 2 தான், ஒன்று அறம், இல்லை என்றால் கருணை என்று எழுது.